ஜெபிப்பதற்காக சாய்த்து கொள்ளுவோம். கர்த்தர் நம்மோடு பேச வல்லவராய் காணப்படுகிறார். நான் கழிந்த வாரங்களில் சொன்னது போல ஏதாக நிலைகள், உங்களை பாரங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் உங்களை நெருக்கமையாகில் நீங்கள் தயவாய் என்னை தெரியப்படுத்தினால் உங்களை சந்தித்து ஜெபிப்பதற்கும் உங்களை தைரியப்படுத்துவதற்கும் நான் ஆயத்தமாய் காணப்படுகிறேன். ஆகிலும் தேவனுடைய கிருபை நம்ம இம்மட்டமாய் தாங்கிறத நினைத்து அதை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஒரு என்னுடைய ஒரு மனதில் தோன்றின ஒரு எண்ணம், இந்த வருகிற வெள்ளி சனி ஆகிய இந்த 2 நாட்கள் தேவ சமூகத்தில் ஜெபிப்பதற்கு நாம் வேறு பிரித்தால் நலமாயிருக்கும் என்று நான் யோசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமே, நமக்கு தெரியும் இப்போ சபையாய் கூடி நமக்கு ஜெபிக்க முடியாது. சபையாய் கூடி ஜெபிக்க விட்டாலும் 2 பேராய் இங்கே சபையில் வந்து இந்த வெள்ளி சனி ஆகிய நாட்கள் நீங்கள் ஜெபிப்பீர்களானால் உங்கள் ஆவிக்கிற வாழ்க்கைக்கு ஒரு மிகுந்த பிரயோஜனமாயிருக்கும். மாத்திரமல்ல, ஆமீன், சபையிலே அது தேவனுடைய மகிமையை இன்னும் அதிகமாய் வெளிப்படுத்துவதற்கு ஏதுவாய் காணப்படும். எனவே நம்முடைய ஜெப வாழ்க்கையை நம் ஸ்தோத்திரம் தளர விடாதபடிக்கு தேவ சமூகத்தில் ஜெபிக்க நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நமக்கு ஒவ்வொருக்கும் மிகுந்த கிருபைகளை தருவாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேசத்துடைய நிலை நாம் அறிகிறோம். நம்முடைய மாவட்டங்களிலேயும் ஸ்தோத்திரம், இந்த வியாதியின் தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இந்த வாரத்தை எங்கள் ஊரில் கூட ஸ்தோத்திரம் 1-2 கேசஸ் கண்டறியப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எனவே தேவனுடைய பாதுகாப்பு தான் நமக்கு மிக மிக அவசியமாய் காணப்படுகிறது. எனவே ஜெபிப்போம். அவருடைய பாதுகாப்பை தேவன் நமக்கு தந்து பாதுகாப்பாராக. அதுக்கு அப்பாற்பட்டு நாம் நம்மை கொஞ்சம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். வெளியே போகும்போது வரும்போதெல்லாம் மிக எச்சரிக்கையோடும் கவனமாகவும் நாம் நடந்து கொள்வோம். இந்த வியாதியிலிருந்து விலகுவதற்காக அரசாங்கம் பல அறிவுரைகளை தந்திருக்கிறது. விலகி இருக்க வேண்டும், முகக்கவசம் அணிய வேண்டும், கைகளை கழுக வேண்டும், இப்படி பல ஸ்தோத்திரம் அறிவுரைகளை தந்திருக்கும் போது அந்த அறிவுரைகள் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு, நம்முடைய நன்மைக்கென்று உணர்ந்து கொண்டு அதை பின்பற்றுவது நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அந்த அறிவுரைகளை பின்பற்றி நாம் வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கூடுமான மட்டும் வீடுகளிலிருந்து வெளியே போகாமல் நாம் காணப்படுவோம். ஆகிலும் வேலைக்கு போகாமல் நமக்கு இருக்க முடியாது. தனிப்பட்ட அலுவலகம் நமக்கு போகாமல் இருக்க முடியாது. மற்ற மாதிரி தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்து பரிசுத்த தேவ சமூகத்தில் காத்திருப்போம். ஜெபத்திற்கு அதிகமாய் நேரங்களை ஒதுக்குவோம். கர்த்தர் தாமே நம்ம ஒருக்கும் உதவி செய்வாராக. இதை கிட்டத்தட்ட போன 22ஆம் தேதி கணக்கு வச்சு பார்க்கும். இது ஸ்தோத்திரம் 3 மாதங்கள் தாண்டி விட்டது. ஆகிலும் இனி எத்தனை காலம் இது இப்படி போகும் என்பதை நாம் அறியோம். ஆனால் தேவன் நமக்கு எல்லாவற்றையும் நன்மையாய் முடித்து தர போதுமானவர். யோசேப்புக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட தீமையான காரியங்களை தேவன் நன்மையாய் மாற்றி போட்டது போல இந்த நாளில் கூட தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு யாவற்றையும் நன்மையாய் செய்து கொடுக்க போதுமான கர்த்தராக இருக்கிறபடியால சோர்ந்து போகாமல் தேவனை பற்றி கொள்ள தேவன் நம்ம ஒவ்வொருக்கும் மிகுந்த கிருபைகளை தந்தருள்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த காலை பொழுதுல சில நிமிஷம் வேத வார்த்தைகளை தியானிக்கும்படியாக வேதத்துக்காக நம்முடைய கவனங்களை நாம் திருப்ப போகிறோம். வேதவசன தியானத்துக்கு ஆதாரமாக யோனா தீர்க்கதரிசி புஸ்தகம் எழுதின யோனா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை உள்ள வேத வசனங்களை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். யோனா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை உள்ள வேத வசனங்கள். அங்கு இப்படியாக வாசிக்கிறோம். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படிக்கு எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலில் கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. 5ஆம் வசனம். அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்து கொண்டு அயர்ந்து நித்திரை பண்ணினான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை வேத வசனங்களை நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். இந்த காலை பொழுதுல யோனாவின் வாழ்விலிருந்து சில குணபாடங்கள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்களை உங்கள் முன்பாக வைக்கும்படியாக நான் கர்த்தருக்குள்ளாக ஆசைப்படுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. முதலாவதாக யோனாவுடைய வாழ்க்கை நமக்கு எல்லாருக்கும் தெரியும்.
ஆமென் ஸ்தோத்திரம். அங்கே முதல் வாசிப்பது போல அமித்தாயின் குமாரனாகிய யோனா என்று வாசிக்கிறோம். அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் தேவனுடைய மனுஷன், தேவ சித்தம் அறிந்து வாழ வேண்டும் என்று விரும்புகிறவன், கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும்படியாய் ஆசைப்படுகிற மனுஷன். ஆனால் இங்கே வாசிக்கிறோம் அவன் ஸ்தோத்திரம் தேவ சித்தத்துக்கு மாறாய் அவன் புறப்பட்டு செல்வதை நமக்கு இங்கே பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. தேவன் அவனை விசேஷத்தில ஒரு ஊழியத்திற்காக அழைக்கிறார். ஒரு விசேஷ அழைப்போடு கூட தேவன் அழைத்தரனால் அந்த அழைப்புக்கு அவன் செவி கொடுக்கவில்லை, அந்த அழைப்பை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதுக்கு மாறாக செயல்பட ஆரம்பித்தான். எனவே இந்த காலை பொழுது பிள்ளைகளே, நாம் முதலாவது சொல்ல விரும்புகிற காரியம், அழைப்பை பெற்றிருக்கிறான் என்பதனால வாழ்க்கையில் வெற்றி பெறுவான் என்பதை ஒருபோதும் உறுதிப்படுத்த முடியாது. பிரைஸ் காட். கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கவனிங்க பாருங்க, அழைப்பு பெற்றவர்கள் எல்லாரும் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் அல்ல. பிரைஸ் தி லார்ட். எனவே தான் ஸ்தோத்திரம் வேதத்தில் வாசிக்கிறோம், அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ஹல்லேலூயா. இன்றைக்கு அழைப்பு அநேகருக்கு வருகிறது, அநேகரை கர்த்தர் அழைக்கிறார். ஆனால் அழைப்பு பெற்ற எல்லாரும் வெற்றி பெற்றார்களா என்று நாம் கவனித்து பார்த்தால் ஆமென் ஸ்தோத்திரம் நமக்கு கிடைக்கக்கூடிய பதில் என்பது இல்லை என்பதுதான். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய அழைப்பை அநேகருக்கு கொடுக்கிறார். அநேகர் இந்த ஸ்தோத்திரம் ஆமென் ஆண்டவரை ஆராதிக்க அழைக்கிறார், தேவனை சேவிக்க அழைக்கிறார், கர்த்தரை பின்பற்ற அழைக்கிறார். ஆமென் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அவரை பின்பற்ற சொல்லுகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். பலவிதமான நிலைகளில் நம்ம காணப்பட்ட போது அங்கெல்லாம் நம்ம வேறு பிரித்து கொண்டு வந்து கர்த்தரை தேடுவதற்கு, தேவனை சேவிப்பதற்கு, தேவனை பின்பற்றுவதற்காக அவர் நம்மை அழைத்தார், உண்மைதான். ஆனால் அந்த அழைப்பு வாழ்க்கையில் வெற்றியாய் முடிந்ததா என்று நாம் யோசித்து பார்த்தால் அநேக வாழ்க்கையில் வெற்றியாய் முடியவில்லை என்றுதான் நாம் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. எனவே முதல் காரியம் புரிந்து கொள்ள வேண்டும், அழைக்கப்பட்ட எல்லாருடைய வாழ்க்கையும் வெற்றி உண்டாகும் என்ற நிச்சயம் இல்லை. அழைப்புக்கு இணங்கி அழைப்பில் நிலைத்திருந்து அழைப்புக்கேற்ப வாழுகிற ஒரு தேவ பிள்ளையால மாத்திரம்தான் அந்த அழைப்பில வெற்றி பெற முடியும் என்பதை உங்களை ஞாபகப்படுத்த நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அங்க வாசித்த வேதத்தில் வாசித்தோம், அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி. அல்லேலூயா. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி போனான். எப்போ விலகி போனான்? ஸ்தோத்திரம். அப்பொழுது என்று வாசிக்கிறோம். எப்பொழுது? அங்க மேல வாசிக்கிறோம், கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட பணியை யோனாவுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட பணி செய்ய வேண்டும் என்று யோனாவை பணிக்கிறார், கட்டளையிடுகிறார். அந்த கட்டளை கிடைத்த உடனே யோனா அதுக்கு மாறாக, அல்லது யோனா தேவ சித்தத்துக்கு மாறாக தேவ சமூகத்திலிருந்து அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓட ஆரம்பித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் இந்த அழைப்பு கொடுக்கிற வரைக்கும், இந்த விசேஷித்த பணியை கர்த்தர் யோனாவின் கையில் கொடுக்கிற வரைக்கும் யோனா தேவனை சேவித்தான். யோனா ஒரு நல்ல ஊழியக்காரனாய் காணப்பட்டான். யோனா நல்ல தீர்க்கதரிசியாய் காணப்பட்டான். தேவனுடைய ஊழியத்தை உண்மையுத்தமாய் செய்து வந்தான். அவன் ஆண்டவர் அழைத்த அழைப்பை நிறைவேற்றும் என்பதில் மிக கவனமாய் காணப்பட்டான். கர்த்தரை பின்பற்றியே வந்தான். தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து வந்தான். தேவ சித்தம் செய்வதற்கு அவன் தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தான். ஆனால் வாழ்க்கையில தேவன் தம்முடைய விசேஷ நோக்கத்தை நிறைவேற்ற யோனாவை பார்த்து ஒரு காரியத்தை சொன்ன போது, ஸ்தோத்திரம், அது தன்னுடைய விருப்பத்துக்கு மாறாய் போன போது, அது தன்னுடைய விருப்பத்துக்கு எதிராய் காணப்பட்ட போது, தான் விரும்புவதற்கு எதிரான ஒரு காரியத்தை தேவன் செய்ய சொன்ன போது யோனாவுடைய அவன் நோக்கம் மாறிவிட்டது. வேதத்தை வாசிக்க, அப்பொழுது அவன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓட ஆரம்பித்தான். பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கிற அன்புதே பிள்ளைகளே, இந்த காலை பொழுதுல ஸ்தோத்திரம், நீங்கள் ஒன்று சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய பரிசோதித்து பார்ப்போம். கர்த்தருக்கு சித்தமானதை நாம் செய்ய விரும்புகிறோமா, இல்லை எனக்கு பிரியமானதை கர்த்தர் சொன்னால் நான் செய்வேன் என்று செய்கிறீங்களா என்று நினைக்கிறீங்களா? நான் மறுபடியும் சொல்லுகிறேன், தேவனுக்கு சித்தமான எதுவா இருந்தாலும் அதை செய்ய சமர்ப்பிக்கிறேன் என்றதான எண்ணத்தோடு வாழுகிறோமா, இல்லது எனக்கு பிரியமானதை கர்த்தர் சொன்னால் அதை செய்ய நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று நாம் அர்ப்பணிக்கிறோமா? இவன் ஒரு நல்ல மனுஷன், தேவ சித்தத்தை செய்து வந்தவன் தான், தேவனை பின்பற்றி வந்தவன் தான். ஆனால்
அவன் விருப்பத்திற்கு மாறான காரியத்தை தேவன் செய்ய சொன்ன போது, அவன் விருப்பத்துக்கு எதிரான காரியத்தை தேவன் செய்ய சொன்ன போது, யோனாவுக்கு அது நிறைவேற்ற விருப்பம் இல்லாதவனாக, அது நிறைவேற்ற வாஞ்சை இல்லாதவனாக சொல்கிறது, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓட ஆரம்பித்தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலப்படி அநேக நேரங்களில் நம்ம வாழ்க்கை இந்த நிலையில தான் காணப்படுகிறது. நம்ம செச்சிக்கப்பட்ட உண்மைதான், தேவ அழைப்பு பெற்றது உண்மைதான், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது உண்மைதான், கர்த்தருக்கிற வாழ்க்கை ஒப்பு கொடுத்தது உண்மைதான். ஆனா இன்றைக்கும் பல நேரங்களில் நமக்கு விருப்பம் இல்லாத ஒன்றை கர்த்தர் செய்ய சொன்னால், நாம் விரும்பாத ஒன்றை தேவன் செய்ய சொன்னால், நாம் விரும்பாத ஒன்றை கர்த்தருடைய வார்த்தை நமக்கு புறப்பட்டு வந்தால், பல நேரங்களில் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய செவி கொடுப்பதற்கு நம்முடைய காதுகளும் நம்முடைய இருதயமும் சம்மதிக்காமல் போய் விடுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு வாழ்க்கையின் வெற்றி எப்ப தெரியுமா? எதற்கென்று கர்த்தர் அழைக்கிறாரோ அந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கு என்ன தியாகம் வந்தாலும், என்ன பாடு வந்தாலும், எந்த சூழ்நிலை வழியை கடந்து போக வேண்டியிருந்தாலும், கர்த்தர் சொன்ன காரியத்தை செய்து முடிக்க யார் தன்னை அர்ப்பணிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கை தான் வெற்றியுள்ள வாழ்க்கையாய் முடியும் என்பதை இந்த காலை ஆடித்தரமாய் நாம் ஞாபகப்படுத்த ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தம் பிடித்தாலும் பிடிக்காட்டாலும், தேவனுடைய விருப்பம் பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும், அது நிறைவேற்ற சமர்ப்பிக்கிறேன் அந்த சமர்ப்பணம் நமக்கு இருக்குமானால் அவன் வாழ்க்கை தான் வெற்றி பெற முடியும், அவன் வாழ்க்கை தான் ஜெயமுள்ள வாழ்க்கையாய் மாற முடியும். இங்க யோனாவை பார்க்கிறோம், அவனுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை சொன்ன போது விலகியோட ஆரம்பித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாத்ராமத்தில் வாசிக்கும் போது அங்கே மோசே என்ற மனுஷனை வாசிக்கிறோம். அவன் இப்படிதான் ஒரு விசை ஸ்தோத்திரம் தேவனை அழைத்தார். தேவன் அழைத்த ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு போகும்படியாக சொன்ன போது அவன் சொன்ன ஒரு வார்த்தை உண்டு. யாத்ராமத்தின் புஸ்தகம் என்னுடைய பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம் 4ஆம் அதிகாரம், யாத்ராமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து இப்படியாக வாசிக்கிறோம். ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியனாகி ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? பிரைஸ். வேதத்தை வாசிக்கிறோம். ஆமென். ஆண்டவர் சொல்ல, நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். ஹல்லேலூயா. இங்கே மோசேயுடைய வாழ்க்கையில் பிரச்சனை சொன்னா, மோசே, ஆண்டவரே, நான் திக்குவாயுடையவன், மந்தை நாவுடையவன், எனக்கு பேச தெரியாது, என் பேச்சு எனக்கு ஒழுங்கா வராது, எனக்கு திக்கி திக்கி தான் பேச தெரியும், ஒரு வார்த்தை வெளியே வரணும்னா நான் மிக பிரயாசப்பட வேண்டியிருக்கு, மிக கடுமையாய் போராட வேண்டியது இருக்கு, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், என்னால பேசிக்கிட முடியாது. நீங்க அழைக்கிற பணி பேசுகிற பணி. ஹல்லேலூயா. மோசே சொல்லுகிறார், நீங்க என்ன அழைத்த வேலை பேசுகிற வேலைனா அந்த வேலை எனக்கு தெரியாது, அதுக்கு நான் தகுதியில் ஃபிட் அல்ல. ஹல்லேலூயா. என்று எவ்வளவு சொல்லி கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நீ போ, நான் உன் வாயோட இருப்பேன். ஹல்லேலூயா. நீ போனா நான் உன்னோடு வாயோடு கூட நான் இருப்பேன். நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, உனக்கு பேச தெரியாதுன்னு எனக்கு தெரியாதா? உனக்கு திக்குவாயின்னு எனக்கு தெரியாதா? உனக்கு மந்தைனாவும் எனக்கு தெரியாதா? நான்ல சொல்றேன், நீ போ. நீ அங்க போகும்போது உன் வார்த்தையில நான் வார்த்தையை தருவேன். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து கூட அப்படிதான் சொன்னாரு. நீங்க ஸ்தோத்திரம் ஆடுகளுக்கு ஓநாய்களுக்குள்ள ஆடுகளை போல உங்களை அனுப்புகிறேன். நீங்க போகும்போது ராஜாக்களுக்கு முன்பாக, அதிகாரிகளுக்கு முன்பாக உங்களை ஸ்தோத்திரம் குற்றஞ்சாட்டும்படியாய் கொண்டு நிறுத்துவாங்க. அப்ப நீங்க என்ன பேசணும்னு சொல்லி தெரியாதபடிக்கு திகைப்பீங்க, என்ன சொல்லணும் தெரியாதபடிக்கு வேதனைப்படுவீங்க. அந்த நேரத்தில் சொன்ன ஸ்தோத்திரம், நான் உங்க வாயோடு கூட இருந்து பேச வேண்டிய வார்த்தைகளை நானே தருவேன். ஹல்லேலூயா. அது அதிகாரிக்கு முன்பே இருந்தாலும் சரி, அது ஸ்தோத்திரம் எங்க உங்களை கொண்டு நிறுத்துறாங்களோ அங்கே நீங்க பேச வேண்டிய வார்த்தைகளை நான் வாயில தருவேன். நம்முடைய ஆண்டவர் நம்மை அனுப்புகிற பணிக்கு தேவையான கிருபையை கொடுக்கிற ஆண்டவர்.
உன்னை அழைத்த அழைப்பை நிறைவேற்றக்கூடிய பலனையும் கிருபையும் ஆண்டவர் கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை அழைத்த அழைப்பை நிறைவேற்றும்படியான பலனையும் கிருபையும் அவர் கொடுக்க வல்லவர். அவருடைய வார்த்தைக்கு ஒரு நாளும் மாற்றம் இல்லை, அவருடைய வல்லமைக்கு ஒரு நாளும் மாற்றம் இல்லை. அவர் சொன்னது நிச்சயமாய் செய்து முடிக்கிற கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். ஆனா அநேக நேரங்கள் அதை விசுவாசிக்க முடியாதனால நம்ம தயங்குகிறோம். நம்ம ஆண்டவர் இது எனக்கு விருப்பம் இல்லை, இது என்னால செய்துவிட முடியாது, இதுக்குள்ள பலன் எனக்கு இல்லை, இதுக்குள்ள திராணி எனக்கு இல்லை, திறமை இல்லைன்னு சொல்லி நாம் புறந்தள்ளும் போது தேவன் கோபப்படுகிறார். நாம் என்ன செய்கிறோம்? தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறோம், தேவனை விட்டு அகன்று போகிறோம். எப்ப தேவ சித்தம் செய்ய நாம் விலகிறோமோ, எப்ப தேவ சித்தம் செய்வதில் நாம் பின்மாறுகிறோமோ, நாம் புரிந்து கொள்ளணும், தேவ சமூகத்தை விட்டு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தை விட்டு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த காலை பிள்ளை கேட்கிற பிள்ளைகளே, நம் தேவ சித்தத்தில் ஓடுகிற பிள்ளைகளாய் காணப்பட கர்த்தர் நம்மை குறித்து விரும்புகிறார். ஹல்லேலூயா. மோசேக்கு மந்தனாவை சொல்லி திக்குவாயை சொல்லி ஆண்டவரே இது முடியாதுன்னு சொல்றார். வேதவாசி கர்த்தர் அங்க என்ன செய்ய மோசையோடு கோபப்படுகிறார். ஆண்டவர் நம்மகிட்ட கோபப்பட்டா நம்ம நிலை என்ன ஆகும் யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. அவர் கிருபையுள்ள தேவன், அவர் அன்புள்ள ஆண்டவர், அவர் இரக்கமுள்ளவர், உருக்கமுள்ளவர், மன இரக்கமுள்ள தேவன். ஆனால் அவர் நம்மகிட்ட கோபப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தால், ஹல்லேலூயா, வேத சங்கீத வாசியோட கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் தான், அவருடைய தயவோ நீடிய வாழ்வென்று வாசிக்கிறனால் அந்த ஒரு நிமிஷ கோபத்தை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா? அந்த ஒரு நிமிஷ கோபத்தை நம்மால் சகிக்க முடியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தாவீது ஜனத்தை தொகை பார்க்க ஆசைப்பட்டு அதை செய்தான், தேவ கோபம் மூண்டது என்று வாசிக்கிறோம். தேவ கோபம் மூண்டது. தேவ கோபத்தை கண்டவுடன் தாவீது போய் சொல்ல, நான் இல்ல பாவம் செய்தேன், நான் என்ன அடியன்னு சொல்லி தேசம் கிடக்கிறேன். ஆனால் அதை சொல்லு முன்னங்க ஆயிரக்கணக்கான நாட்கள் என்ன ஆயிடுச்சு? செத்தாச்சு. தாவீது போய் ஸ்தோத்திரம் பரிந்து பேசும் முன்னாடி, தாவீது போய் காரியத்தை சமாளிக்க முன்னாடி ஆயிரக்கணக்கான நாட்கள் செத்துட்டாங்க. தேவ கோபத்தை யாரால் தாங்க முடியும்? இந்த காலையிலே பிள்ளைய தேவ சித்தம் செய்வதற்கு நாம் தவறும் போது, தேவன் நம்மை பணிக்கிற பணியை செய்வதற்கு நாம் பின்வாங்கும் போது நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நாம் தேவ சமூகத்திற்கு அகன்று போய் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. யோனா தேவ சத்தத்துக்கு மீறி தேவ சமூகத்தை விட்டு, கர்த்தருடைய சந்நிதியை விட்டு விலகி ஓட ஆரம்பித்தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இனி எரேமியால நீங்க வாசிக்கும் போது, எரேமியாவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எரேமியாவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7 ஸ்தோத்திர வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, எரேமியாவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தாவே, என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். நீர் என்னிலும் பலத்தவராயிருந்து என்னை மேற்கொண்டீர். நாள்தோறும் நகைப்புக்கு இடமானேன். எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள். நான் பேசினது முதற்கொண்டு கதறுகிறேன். கொடுமை என்றும் பாழ்கடிப்பென்றும் சத்தமிட்டு கூறுகிறேன். நான் கூறின கர்த்தருடைய வார்த்தை நாள்தோறும் எனக்கு நிந்தையும் பரிகாசமும் ஆயிற்று. 9ஆம் வசனம். ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஹல்லேலூயா. எரேமியாவுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. எரேமியா தீர்க்கதரிசி, கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படியாய் ஆண்டவனை அழைத்தார். அவன் சிறு பருவத்தில் தீர்க்கதரிசியாய் தெரிந்து கொண்டார். கட்டவும் இடிக்கவும் அவன் நாட்டவும் கட்டவும் அழைத்தேன்னு சொல்லி அன்று அழைத்து தீர்க்கதரிசி வார்த்தைகளை வாயில கொடுத்தார். ஆனால் அந்த தீர்க்கதரிசி வார்த்தைகளை கேட்பதற்கு ஜனங்கள் ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்குள்ள தீர்க்கதரிசியை போல கர்த்தரை ஆஸ்வதிப்பார். உன் தலையை வாலாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவா என்று சொல்ற தீர்க்கதரிசனம் அல்ல. அன்றைக்குள்ள ஜனத்தின் பாவத்தை சுட்டி காண்பிக்கிற ஒரு தீர்க்கதரிசனம் தான் கர்த்தர் எரேமியாவின் வாயில போட்டார். எனவே அதை கேட்ட மக்களுக்கு ஒன்றும் அதுல ரொம்ப சந்தோஷம் இல்லை. அந்த தீர்க்கதரிசன வார்த்தையை கேட்ட மக்களுக்கு ஒன்றும் அதுல ரொம்ப மகிழ்ச்சி இல்லை. எல்லாருக்கும் பெரிய கடுப்பு. ஹல்லேலூயா. என்ன தீர்க்கதரிசி இவரு எப்பவும் குத்திட்டே இருக்கிறாரு, என்ன தீர்க்கதரிசி இவரு
எப்போதும் ஸ்தோத்திரம் திட்டிக்கிட்டே இருக்கிறாரு. என்ன தீர்க்கதரிசி எப்போதும் சாபம் போட்டுட்டே இருக்காருன்னு சொல்லி எல்லாருக்கும் பெரிய கடுப்பு. அல்லேலூயா. ஜனத்துடைய நிலைய ஜனங்கள் யோசிப்பதில்லை. நான் இப்படி நடக்கிறேனே, நான் இப்படி செய்கிறபடியால் தானே இப்படி வார்த்தை வருது, நான் இப்படி செய்கிறனால தானே இந்த வார்த்தை வருகிறதுன்னு சொல்லி அப்படி யோசிப்பதில்லை. எப்போதும் திட்டுகிறாங்களே, எப்போதும் பேசுறாங்களே, எப்போதும் அதை செய்யறாங்களேன்னு சொல்லி அதை குறித்து பாரப்படுகிறோம், கவலைப்படுகிறானால் நான் திரும்பி பார்த்தால் ஏன் கர்த்தர் அப்படி பேசுகிறார், ஏன் தேவன் அப்படி கடிந்து கொள்ளுகிறார், ஏன் தேவன் அப்படி கட்டாயப்படுத்த வந்து கொஞ்சம் திரும்பி பார்த்தால் நமக்கே தெரியும் வாழ்க்கையில் எங்கேயோ ஓட்ட கிடக்கு. அல்லேலூயா. வாழ்க்கையில் எங்கேயோ பிரச்சனை இருக்கு. அதனால்தான் ஆவியானவர் இப்படி பேசுகிறார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் பல நேரங்களில் என் வாழ்க்கை எப்படி இருக்கு நான் யோசிக்காதபடிக்கு வார்த்தை எனக்கு எதிராக வந்த வார்த்தைகளையே நான் பிடித்துக் கொண்டு ஏன் என்று இப்படி பேசுகிறார், ஏன் தீர்க்கதரிசி இப்படி சொல்லுவான்னு சொல்லி அதுக்கு எதிராக நிற்கும்போது புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென் ஸ்தோத்திரம். நாம் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறோம். எரேமியா வாழ்க்கை மிகுந்த வேதனை. எரேமியா தீர்க்கதரிசி முறைக்கு அழைக்கப்பட்டு தீர்க்கதரிசன ஊழியத்தை செய்ய செய்ய பகைதான் பெருகுச்சு, விரோதம் தான் பெருகுச்சு, கசப்பு தான் பெருகுச்சு. ஆமா, அவன் எல்லாரும் பகைக்க ஆரம்பித்தார்கள். ஜெயில போட பாக்குறாங்க, சிறைச்சால போட பாக்குறாங்க, ஆமா ஆழமான கிணற்றுக்குள்ள போட பாக்குறாங்க. இப்படி பல நிலை உபத்திரவங்கள் தான் தேவனுடைய வார்த்தையை சொல்லும் போது வர ஆரம்பிச்சு. எனவே அவன் நீ சொல்லுகிறான், கர்த்தாவே நீ இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். நான் இதை கேட்டுட்டு வரல இந்த தீர்க்கதரிசன ஊழியத்துக்கு. எனக்கு தீர்க்கதரிசி ஆகணும், நான் ஒரு தீர்க்கதரிசி அழைக்கப்படணும்னு நான் விரும்பல, இதோட நான் கேட்டு வாங்கல. நீ என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். ஹல்லேலூயா. நீ மேல இந்த பொறுப்பை நீங்க வச்சீங்க, நீ தான் அதை சுமக்கணும், நீ தான் இந்த பணியை செய்ய வேண்டும் தலையில வச்சீங்க, நான் இணங்கி இருக்கிறேன். ஆனா இப்போ அந்த எனக்கு சந்தோஷம் கொடுக்கல. எனக்கு என்ன செய்வது, நாள்தோறும் நகைப்புக்கு இடமானேன். எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள். பிழைக்க தெரியாதவன், அல்லேலூயா, வாழ தெரியாதவன், தப்ப தெரியலன்னு சொல்லி எல்லாரும் என்னை பரிகாசிக்கிறார்கள். அந்த நாட்கள்ல கூட ஏராளம் தீர்க்கதரிசி இருந்தார்கள். இஸ்ரவேலுக்கு கொண்டு வராது, இஸ்ரவேலுக்கு சமாதானம் உண்டாவதாக, தேவ ஜனத்தை கர்த்தர் பாதுகாப்பார், தேவ ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லுகிற ஒரு கூட்டம் தீர்க்கதரிசி இருந்தார்கள். அவங்களுக்கு நல்ல பிழைப்பு, அவங்களுக்கு நல்ல வருமானம், அவங்க தேவைகள் சந்திக்கப்பட்டது, அவங்க காரியம் நடக்கிறதுனால் எரேமியாவுக்கோ ஒவ்வொரு நாளும் பரிகாசம், ஒவ்வொரு நாளும் நிந்தை, ஒவ்வொரு நாளும் தூஷணம். வாழ்க்கையில சந்தோஷமான அனுபவம் இல்லை. எரேமியாவுக்கு தெரியும், நானா அந்த பணிக்கு வரலையா, என்னை தம்மை பணிய பண்ணினீர், என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். ஹல்லேலூயா. எனவே அந்த வேதனையில எரேமியா சொல்லுகிறார், ஸ்தோத்திரம் 9ஆம் வசனம், அதனால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். எரேமியா கடைசி முடிவெடுத்த, இனி இந்த வேலையை வேண்டாப்பா, இந்த பிரசங்கமும் வேண்டாம், இந்த தீர்க்கதரிசனம் வேண்டாம். ஆமே ஸ்தோத்திரம். இதோ சாத்தான் வரான்னு சொல்லண்டாம், இதோ எதிரி வரான்னு சொல்லண்டாம், இது சொல்லிதான் நமக்கு வேணேன், இதே வேண்டாம், நமக்கு நம்ம வேலையை பார்க்கும் என்று சொல்லி போகலான்னு பார்த்தா கர்த்தர் சொல்லுகிற, ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்னியை போல என் இருதயத்தில் இருந்தது, அதை சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமற் போயிற்று. அல்லேலூயா. வேண்டான்னு சொன்னாலும் தேவனுடைய வார்த்தை எலும்புகளுக்குள்ள அடைக்கப்பட்டு அது அப்படியே போராடி கொண்டிருக்கு. சொல்லு சொல்லு சொல்லுண்டு எனக்கு எதாய் வந்து கொண்டிருக்கிறதுனால என்னால் சொல்லவும் இருக்க முடியும் என்று எரேமியா வேதனைப்படுகிறான். என்ன கேட்கிறதே எப்படி இந்த காலைப்புள்ள ஆண்டவர்களுக்கு கொண்டு பிடித்த அவன் அழைத்த ஒரு அழைப்பு இருக்கிறது, தேவன் உங்கள் மேல் வைத்த ஒரு பொறுப்பு இருக்கிறது, உங்கள் மேல் வைத்த ஒரு பாரம் இருக்கிறது. இன்றைக்கு அந்த பல நேரங்கள்ல அந்த பாரம் உங்களை வேதனைப்படுத்துகிறது. ஆமென். தேவன் சொன்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்றுதான அந்த அழுத்தம் பல நேரங்களில் மனதை அழுத்தி கொண்டிருக்கிறது. ஆனாலும் சூழ்நிலையை பார்த்து, வருமானம் இல்லாத நேரத்துல, பிரச்சனையான நேரத்துல, இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் இப்படி செய்வேன் என்று சொல்லி அநேக நேரங்கள் தேவன் தந்த பாரத்தை அல்லல் தட்டி கொண்டு நீ வீடுகள் அமர்ந்திருக்கும் போது ஒன்றை புரிந்து வேண்டும், நீ தேவ சித்தத்துக்கு விலையோடி கொண்டிருக்கிறாய், நீ தேவ சித்தத்துக்கு விலையோடி கொண்டிருக்கிறாய். இந்த காலப்பிள்ளை கர்த்தர் ஆவியானவர் சொல்லுகிறார், நீ திரும்ப வந்து தேவ சித்தம் அர்ப்பணித்து பாரு, உன் வாழ்க்கையை வெற்றியுள்ளதாய் மாற்றுவதற்கு என் தேவன் போதுமானதாய் காணப்படுகிறார். ராமன் சொல்வீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனவே தேவ சித்தத்துக்காக நம்ம அர்ப்பணிப்பது மிக அவசியம். தேவனுக்கு விருப்பம் இல்லாம நாம் போகிற போக்கு அது அழிவைத்தான் கொண்டு வரும். நம்ம வச்சிருக்கிற இடத்துல நம்ம நிற்காம வேற பாதையில பெரிய சிந்தையோடு கூட பெரிய எண்ணத்தோடு கூட ஸ்தோத்திரம் நம்ம ஓடும் போது புரிதல் கொண்டது நமக்கு அழிவை கொண்டு வரும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தேவன் சொன்ன காரியம் சின்ன காரியமா இருக்கும், இதெல்லாம் நான் எப்படி செய்ய முடியும்? அல்லேலூயா. ஏதோ ஒரு நாள் 1 மணிக்கு போய் சபையில போய் ஜெபம் பண்ணப்படாதுன்னு ஆண்டவன்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. அங்க யாரும் போக மாட்டேன், நான் இப்படி போவது. அல்லேலூயா, ஆமென். ஒரு நாள்ல ஸ்தோத்திரம் ஒரு நேரமாகிலும் இப்போ தேவ சமூகத்தில் ஜெபின்னு சொல்லி ஆண்டவரோட பேசி கொண்டிருக்கும் போது அநேக நேரங்கள்ல ஏதோ சாக்கு போக்க சொல்லி அல்லல் தட்டி கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளையே, அல்லல் தட்ட புரிந்து கொள்ள நாம் தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறோம். அது நமக்கு ஆசீர்வாதம் அல்ல, அழிவு. இதை பார்க்கல, அது பெரிய காரியத்தை சொல்லியிருந்தா, அந்த பணியை தந்திருந்தா, இந்த பணியை தந்திருந்தா செய்திருப்பேனேன்னு சொல்லி சிலவங்க யோசிப்பதுண்டு. நமக்கு எந்த பணியை செய்ய முடியும் என்று கர்த்தருக்கு நன்றாக தெரியும். நம்ம எந்த பணியை கொடுத்து செய்து முடிக்க முடியும் என்று கர்த்தருக்கு நன்றாக தெரியும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு நாள் ஒரு ஆடு சிங்கமாய் மாற ஆசைப்பட்டுச்சு. ஆடுக்கு ஆசை என்ன? சிங்கமாக மாறணும். ஆடு பார்த்து யோசித்து பார்த்து எப்படி சிங்கமாய் மாறலாம். அப்படி அநேக நாட்கள் அப்படியே உட்காந்து யோசிக்குது. ஆமை, எப்படி சிங்கமாய் மாறலாம்? நான் ஆடு எப்படி சிங்கமாய் மாறலாம்? அப்போ இது யோசித்து பார்த்தபோது சிங்கத்துக்கு கர்ச்சனை, சிங்கத்துக்கு ஒரு நட, சிங்கத்துக்கு ஒரு போக்கு, இதெல்லாம் பார்த்தபோது ஆடு நினைச்சு பார்த்து சிங்கத்தை போல சத்தம் போட்டா, சிங்கத்தை போல நடந்தால், சிங்கம் போகிறதுக்கு இடத்துலாம் போனா என்ன ஆயிடலாம்? சிங்கம் ஆயிடலாம் நினைச்சு ஸ்தோத்திரம் இந்த ஆடு தனக்கு ட்ரைனிங் பண்ணி கடைசியில அவன் சிங்கமாய் மாற பிரயாசப்பட்டு அவன் நடையெல்லாம் கொஞ்சம் மாத்துச்சு. இப்படி கொஞ்சம் அப்படி விசாலமா அந்த சிங்க நட போட ஆரம்பிச்சு. அல்லேலூயா, சிங்க நட சொல்லுவேன், சிங்க நட போட ஆரம்பிச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சத்தம் வேணும் பிடிக்க அந்த சவுண்டெல்லாம் மாற்றி கொஞ்சம் கனத்து வயசெல்லாம் கூட்டி அப்படியெல்லாம் கொஞ்சம் சத்தம் போட்டு மாற்றி அப்படி ஆடு நிசியை பார்த்து சிங்கமாக மாற பார்த்து கடைசியில் நடைய மாற்றியாச்சு, சவுண்டு மாற்றியாச்சு. இனி என்ன செய்வது? சிங்கம் போகிற இடத்துக்கெல்லாம் போகணுமே என்று சொல்லி ஆடு ஒரு நாள் அப்படியே சிங்க நடை போட்டு சிங்கம் போகிற இடத்துக்கெல்லாம் போக ஆரம்பிச்சது. பிரைஸ் தி லார்ட். போனதான் போச்சு, பிறகு அந்த பக்கம் வரவே இல்லை. அல்லேலூயா. சிங்கம் போன இடத்துக்கு போனால் திரும்பி வருமா? பிரைஸ் தி லார்ட். இதை போலதான் இந்த அநேகர் ஸ்தோத்திரம், அநேகருக்கு சிங்கமாகணும். தேவன் ஆடா வச்சிருந்த ஆடா தான் இருக்கணும். அல்லேலூயா. தேவன் உங்களை வச்சிருக்கிற பணிகளை நீங்க உண்மையாய் செய்தா அங்கே தாங்க உங்க ஆசீர்வாதம், அதில் தாங்க வாழ்வு, அதில் தாங்க நன்மை. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டா. இங்கே யோனா விலகி ஓடுகிறான். அவனுக்கு விருப்பத்துக்கு தேவன் சொல்லலையா, அவன் விரும்புகிற தேவன் சொல்லலையா, அவன் விருப்பத்திற்கு ஏற்ப தேவன் சொல்லாதபடிக்கு அவன் விரும்பாததை சொல்லி இருக்கிற கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் யோசித்து பார்த்தேன், எதை சொல்லியிருந்தா அவன் யோனா போயிருப்பான்? எதை சொல்லியிருந்தா யோனா போயிருப்பான்? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அங்க நீங்க வேதத்துல வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அங்கே வாசிக்கிறோம், நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நினிவே அழிப்பேன் தான் சொல்லுகிறார். ஆனால் காரணம் என்ன சொல்லுகிறார்? அக்கிரமம் மிகுதியாயிருக்கிறது. ஸ்தோத்திரம். அக்கிரமத்தை காண்பித்து அக்கிரமத்தின் நிமித்தமாக என்ன செய்கிறார் அவர்? ஸ்தோத்திரம். தேவனுடைய கோபத்தை அனுப்ப பார்க்கிறார். ஆண்டவர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்ன கேட்கிறதே பிள்ளைகளே, யோனாவுக்கு கொண்டு தெரியும் தேவன் என்னதான் அக்கிரமத்தை பார்த்தாலும் இரக்கமுள்ள ஆண்டவர், கிருபையுள்ள கர்த்தர், அவர் தயை பாராட்டுகிற தேவன்.
ஹல்லேலூயா. எனவே ஜனங்கள் மனஸ்தாபப்பட்டா தேவனுடைய கோபம் குறைந்து விடும் என்று நோவுக்கு நன்றாக தெரிந்திருந்தபடியினால நோவா அதை குறித்து கவலைப்படுகிறான். ஹல்லேலூயா. அழிவென்ற நிச்சயமான காரியத்தை ஆமென் ஸ்தோத்திரம் அவன் யோனாவுக்காட்டு சொல்லியிருந்தா நான் நினைக்கிறேன் யோனா கண்டிப்பாக நினிவேக்கு போயிருப்பார். அழிவை மாத்திரம் சொல்லியிருந்தால் மாத்திரம் நீங்க அழிக்கப்படுவீங்க நிச்சயம் யோனாவுக்கு கிடைச்சிருந்தா யோனா போயிருப்பானால் அவன் யோனாவுக்கு கொண்டு தெரியும் தேவனுடைய இரக்க குணம் தெரிந்தனால்தான் யோனா தேவ வார்த்தைக்கு செவி கொடுத்து போகாமல் காணப்பட்டான். பிரைஸ் தி லார்ட். எனக்கு கண்டதே பிள்ளைந்த அருமையான காலை பொழுதுல நம்ம முதல் சொல்ற காரியம் அழைப்பு கிடைத்த அத்தனை பேருக்கும் வெற்றி கிடைக்கும் என்ற நிச்சயமில்லை. அழைப்புக்கு கீழ்ப்படிந்து தேவ சித்தம் செய்ய புறப்பட்டு போறவனுக்கு மாத்திரம்தான் வாழ்க்கையின் வெற்றியை கண்டுகொள்ள முடியும் என்பதை இந்த காலை பொழுது ஞாபகப்படுத்த ஆசைப்படுகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிற காரியம் ஸ்தோத்திரம் ஆமென். சத்தியத்தை அறிந்தவர்கள் எல்லாரும் சத்தியத்தை நிறைவேற்றவர்கள் அல்ல. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், சத்தியத்தை அறிந்தவர்கள் எல்லாரும் சத்தியத்தை நிறைவேற்றவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோனாவுக்கு தேவனுடைய வார்த்தை கிடைத்தது. யோனாவுக்கு தேவ வார்த்தை புறப்பட்டு வந்தது. யோனா தேவனுடைய வார்த்தையை கேட்டும் அந்த தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க அவன் தன்னை அர்ப்பணிக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு தர்ஷீசுக்கு விலகி ஓடி போனான் என்று வேதத்தை வாசிக்கிறோம். யாருக்காகிலும் தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓட முடியுமா? அல்லேலூயா. தேவ சமூகத்தை விட்டு எங்கே விலகி ஓட முடியும் என்று யோசிக்கிறீங்க? சில நினைக்கிறோம் நம்ம அதை செய்துட்டா ஸ்தோத்திரம் நம்ம ஜெயிச்சிடலான்னு. யாரோடு போராடுகிறோம்? யார்கிட்ட மல்லு கட்டுகிறோம்? யாரோடு எதிர்த்து இருக்கிறோம்? ஹல்லேலூயா. சில நேரத்தில் தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையில கூட மனுஷன் கோபத்தை தீர்ப்பதற்கு தேவ சமூகத்தை காட்டுவாங்க. ஹல்லேலூயா. மனுஷனோட கோபத்தை தேவ சமூகத்தை தீர்ப்பார்கள். யாரோடு காண்பிக்கிறேன் கோபத்தை? ஆராதிக்கிற இடத்துல வரும்போது பிரச்சனை, ஜெபிக்கிற இடத்துல பிரச்சனை. காரணம் என்ன? தேவ சமூகத்தில் செய்கிறோம் என்ற உணர்வில்லை. சத்தியம் தெரியும், தேவ சமூகம் பயபக்திக்குரிய என்று தெரியும், தேவ பிள்ளைகளின் ஐக்கியம் முக்கியம் என்று தெரியும், தேவ ஜனத்தின் ஒருமைப்பாடு முக்கியம் என்பது தெரியும். சத்தியம் தெரியானால் சத்தியம் தெரிந்தவர்கள் எல்லாரும் சத்தியத்துக்கு கீழ்ப்படியவர்கள் அல்ல. உன் வாழ்க்கை வெற்றி பெற வேண்டுமானால், உன் வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கை மாற வேண்டுமானால் சத்தியத்தை அறிவதெல்லாம் முக்கியம், சத்தியத்தை செய்வதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. வெளிப்பிரதேசத்தில் வாசிக்கும் போது இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை வாசிக்கிறவனும் இதை கேட்கிறவனும் இதை கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான். இதை வாசித்த மாத்திரம் போதாது, இதை கேட்ட மாத்திரம் போதாது, இதை கை கொள்ளுகிறவன் தான் பாக்கியவான். என்னை கேட்கிறதே பிள்ளைந்த அருமையான பகற்கர்கள் ஒரு விஷயம் சிந்தித்து பாருங்கள். சத்தியம் கேட்கிறது கேட்டு கேட்டு ஆமை கட்டியாய் போ நம்முடைய மனசு. சத்தியம் தெரியாமல் இல்ல, அந்த சத்தியத்தை பின்பற்றுகிறோமா என்று நாம் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இங்க யோனா விலகி ஓடுகிறோம். எங்க ஓட முடியும்? ஆண்டோட சமூகத்திலிருந்து விலகி எங்க ஓடுவது? சங்கீதக்காரன் சொல்லும்போது 139 சங்கீதத்தில் அழகாய் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 139 சங்கீதத்துடைய 7ஆம் வசனத்துல சங்கீதம் இப்படியா சொல்லுகிறார், உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்துக்கு கடையாந்திரத்தில் போய் தங்கினாலும் அங்கேயும் ஒரு கை என்னை நடத்தும், வலகரம் என்னை பிடிக்கும். ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்லுறாரு, நான் எங்க போக முடியும் நம்முடைய சமூகத்துக்கு மறைவாக? இங்க ஒரு மனுஷன் சொல்லுகிறான், நான் ஆண்டு சமூகத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லி விலகி ஓடுகிறான். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் போகும்போது கொஞ்சம் விட்டு கொடுப்பார், கர்த்தர் போகும்போது விட்டு கொடுப்பார். நான் வாசித்த போது பார்த்தேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடி தர்ஷீசுக்கு போகணும்னு யோசனை பண்ணி தான் புறப்பட்டு போறாரு.
சரித்திரத்தை பார்த்தால் இஸ்ரேல் எருசலேம், அதாவது நிறைய யோனா இருக்கிற ஸ்தலத்திலிருந்து நார்த் ஈஸ்ட்ல போனாதான் நினிவே, வடகிழக்கு பக்கத்துல தான் நினிவே இருக்கு. ஆனா யோனா தீர்மானிக்கிறான், வடகிழக்கு பக்கத்துல நினிவே இருக்கு, தேவனை நினைவைக்கு போக சொல்லுகிறார். நான் எங்க போகும் தெரியுமா? தெற்கே போன்னு சொல்லி வெஸ்ட், தெற்கு பக்கமாய் போகிறான். தர்ஷீஸ் என்பது தெற்கு பக்கத்தில் இருக்கு. அங்க வேதம் தர்ஷீஸுக்கு ஓடி போக புறப்பட்டு போகிறான். தேவ சத்தம் வந்த உடனே, தேவ வார்த்தை தனக்கு எதிராக வந்த உடனே, தேவ சத்தம் காதுல கேட்ட உடனே, வடகிழக்குக்கு போக வேண்டும் என்று தேவ சத்தம் வந்த உடனே அவன் நினைக்கிற முடியாது, நான் தெற்க போவேன்னு சொல்லி ஸ்தோத்திரம் அந்த பக்கமா இருக்க பட்டணத்தை பார்த்தான். தர்ஷீஸ் அங்க இருக்கு, தர்ஷீஸுக்கு போவேன்னு சொல்லி அவன் யோப்பா பட்டணத்துக்கு போகிறான். வேதம் சொல்லுது, அழகா சொல்லுது. அங்க போன உடனே தர்ஷீஸ் கப்பல் ரெடியா நிக்கி. ஹல்லேலூயா. 3 நாள் தங்கி இருங்க, கப்பல் வரட்டு, அதுக்கப்புறம் போகலாம் இல்லை அப்படின்னு சொல்லல. வேதத்தை வாசிக்கிறோம். அங்க போனா தர்ஷீஸ் கப்பல் டிக்கெட் 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 சொல்லிட்டு இருக்கு. தர்ஷீஸ் தர்ஷீஸ் வாங்க 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 தர்ஷீஸ் தர்ஷீஸ்னு சொல்லி ஆளை விழிச்சிட்டு இருக்காங்க. அப்ப யோனாவுக்கு நினைச்சான், ஸ்தோத்திரம், பரவாயில்லையே, தேவ சமூகத்தின் விலகி ஓடினாலும் அங்கேயும் கர்த்தருடைய கரம் நமக்கு வாக்கிய பண்ணி தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. யோனா நினைக்கிறேன், தேவ விலகி போனாலும் அங்கேயும் தேவ கரம் இருக்கு, என்ன செய்யுது, அனுகூலமா தான் இருக்கு. காரணம் போன உடனே விழிக்க, வா வா தர்ஷீஸ் தர்ஷீஸ் தர்ஷீஸ். ஹல்லேலூயா. அவன் நினைச்சான், காரியம் ஜெயம் ஆயிற்று, வெற்றி பெற்றுட்டோம், அவன் நினைச்ச போல ஜாதிச்சிட்டோம், ஜெயம் எடுத்துட்டோம் நினைச்சு ஸ்தோத்திரம் கப்பலுக்குள்ளே போகிறான். ஹல்லேலூயா. அன்பதே பிள்ளையே, நீ தேவசன் விலகி போகும் சில வேளையில கொஞ்ச காலம் நல்லது போல தெரியும். ஆமே, நான் ஜெயிச்சிட்டேன் பத்தியா, அவளுக்கு மூக்கு அறுத்துட்டேன் பத்தியா, அவனை இப்படி செய்துட்டேன் பத்தியா, அவன் இப்படி பேச மாக்கிட்டேன் பத்தியா, அவன் இப்படி வாயை கட்டிட்டேன் பத்தியா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு காரியங்கள் சில முன்ன இருக்கலாம். ஆனால் அந்த புரிந்த தேவ சித்தத்துக்கு மாறான காரியத்துக்கு போகும்போது வாழ்க்கை ஒரு நாள் ஜெயம் அல்ல, வாழ்க்கை தோல்வி. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே யோனாவுடைய வழமை திசை மாற்றுகிறான். வடகிழக்கு பக்கம் இருக்கிற நினிவேக்கு போவதற்கு பதிலாக தென் பக்கம் இருக்கிறதான ஸ்தோத்திரம், அவன் மேற்கு பக்கம் இருக்கிறதான வெஸ்ட்ல இருக்கிறதான அவன் தர்ஷீஸுக்கு போக முடிய கப்பல் ஏறுகிறான். கப்பல்ல சீட்டு கிடைச்சது. அவன் டிக்கெட் எடுத்தான், உள்ள பிரவேசித்தான், நேர அடித்தட்டுக்கு போயிட்டான். அல்ல, அவனுக்கு தெரியும் அவன் தேவசமர் விலகி போகிறதாக்கும். என்ன வந்தாலும் அவன் பெரிய குழப்பம்னா போய் சேரக்கனா அடியில போய் கடந்துடணும். போன உடனே 8 அடியில் உள்ள சீட்டை பிடிச்சுக்கிட்டான். அல்ல, டெக்கில் போய் நல்ல ஒரு பர்த்தை பிடிச்சுக்கிட்டான். அல்லேலூ. எல்லாரும் நல்ல கப்பல்ல போகும்போது வெளி பார்க்கணும், அதை ரசிக்கணும், இதை ரசிக்கணும், விளையாடணும். நமக்கு இன்னைக்கு கப்பல் தெரியுமே, குரூஸ்ல எல்லாம் போனா பயங்கர விளையாட்டுகளும் ஃபன்னுக்கு ஏராளம் காரியங்கள் இருக்கனால் அவன் யோனாக்கு அது ஒன்றும் விஷயம் இல்லை. எப்படியாகிலும் தேவ சித்த மாறி போகிற நான் பத்திரமான இடத்தை தான் கண்டுபிடிக்க சொல்லி கப்பலுக்கு அடித்தட்டில் போய் படுத்துக் கொண்டான். ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலப்படியே பிள்ளையே, அதுவும் எங்க பிடிக்கும், தர்ஷீஷின் கப்பல்ல ஏறிட்டானா. தர்ஷீஷின் கப்பல். காரணம், யோனாவுக்கு அடுத்த ஏன் நான் யோசித்தேன், ஏன் யோனா தர்ஷீஷுக்கு போனான். தர்ஷீஷுக்கு போனா தர்ஷீஷின் கப்பல் தான் அங்க ஓடும். ஹல்லேலூயா. நீங்க வேதத்துல பார்த்தா தர்ஷீஷின் கப்பல் ரொம்ப விசேஷமானது. அந்த காலத்துல கப்பல் அழகாய் கட்டுகிற, கப்பலை நேர்த்தியாய் உருவாக்குற திறமை படைத்தவர்கள் தர்ஷீஷில் உள்ளவங்க. எனவே தர்ஷீஷின் கப்பலுக்காக எல்லாரும் ரொம்ப ஆசைப்படுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. நீங்க 4ஆம் புஸ்தகம் வாசித்து பார்க்கும்போது, 4ஆம் புஸ்தகம், அதாவது 2 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சாலமோன் கூட தர்ஷீஷின் கப்பலுக்காக ஆசைப்படுவதை பார்க்கிறோம். சாலமோனுக்கு வசதி வாய்ப்பு வந்தபோது அவனும் ஆசைப்படுவான், எனக்கு ஒரு தர்ஷீஷின் கப்பல் வேணும். எனவே தர்ஷீஷுக்கு போய் ஆட்களை அனுப்பி தர்ஷீஷின் கப்பலுக்கு அவன் ஆர்டர் பண்ணுவதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப அந்த தர்ஷீஷின் கப்பல் மிக பலமானது, அந்த காலத்துல ரொம்ப அருமையானது. ஓரளவுக்கு சின்ன சின்ன காத்து புயல் எல்லாம் வந்தாலும் அந்த கப்பலுக்கு என்ன ஆகுது, ஒரு சேதம் வராது என்று அறிந்தபடினால்தான் யோனா தர்ஷீஷின் கப்பலையே தெரிந்து கொண்டு அதில் ஏறி புறப்பட ஆயத்தமானான். பிரைஸ் தி லார்ட். என்ன கேட்கிற என்பதே பிள்ளையின் தர்மையான கால்களில் நீ எத்தனை தான் திட்டம் வைத்தாலும் தேவ சித்தத்துக்கு மாறி ஓடுகிற திட்டங்கள் எல்லாம்
முடிவில தோல்வியில தான் முடிமொழிய ஜெயமாய் மாறுவது இல்லை. ஹல்லேலூயா. தேவ திட்டத்துக்கு மாறாய் ஓடுகிற ஒரு ஓட்டமும் ஜெயமாய் முடியாது. தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்த ஆண்டவரே நீ சொல்றதை செய்கிற என்ற அர்ப்பணிப்பு இந்த காலைப்பொழுது உனக்கு வாழ்க்கையில வருமானால் உன் வாழ்க்கை வெற்றியாகும். ஜெயமாய் முடிப்பதற்கு தேவன் வல்லவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்திற்கு மகிமுண்டாவது. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடுகிறதான ஒரு வாழ்க்கை எங்க ஓட முடியும்? தேவ சமூகத்தை விலகி எங்க தான் ஓட முடியும்? எரேமியால வாசிக்கும் போது எரேமியாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம், எரேமியாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை இப்படியாக வாசிக்கிறோம். எரேமியாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள். நான் சமீபத்திற்கு மாத்திரமல்ல தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்துக் கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியும் நிரப்பவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்துக் கொள்ள கூடுமோ? நான் வானத்தையும் பூமி நிரப்புகிறவர் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். வானத்தையும் பூமி நிரம்பி இருக்கிற கர்த்தருக்கு மறைவாக அவருடைய சமூகத்தில் விலகி ஓட யாருக்காக முடியுமா? ஆனா இங்க யோனா நினைக்கிறான், தேவ சமூகத்தை விலகி ஓடிடலான்னு நினைச்சு ஸ்தோத்திரம். ஆமா, தேவ சமூகத்தை விலகி ஓடுவதை நமக்கு இங்கே பார்க்க முடிகிறது. அதுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த காலைப்பொழுது தேவ பிள்ளையே, தேவ சமூகத்தை திரும்பி வர தேவ நமக்கு கிருபைகளை தருவாராக. எங்கே விழுந்து கடந்தோம், எங்கே தோற்று போனோம், ஏன் தேவ சமூகத்தை விலகி போக ஆசைப்பட்டோம் என்று கண்டுபிடித்து கொண்டு ஒரு ஆண்டவரே உம் சித்தம் செய்ய என் அர்ப்பணிக்கிறதான அர்ப்பணிப்பு இந்த காலையில உங்க வாழ்க்கை வருமானால் உங்க வாழ்க்கை தோல்வி அல்ல, ஜெயமாய் மாற்ற கர்த்தர் வல்லவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவது காரியத்தை மாத்திர சுருக்கமாய் சொல்லி என் வார்த்தையை நான் முடித்துக் கொள்கிறேன். உங்க சித்தம் அல்லது நம்முடைய சித்தம் ஒரு நாளும் தேவ சித்தத்தை தடுக்க முடியாது. பிரைஸ் காட். மூன்றாவது, நம்ம சித்தம் ஒரு நாளும் தேவ சித்தத்தை தடுக்க முடியாது. இங்க யோனா நினைக்கிறான், நம்ம நினிவேக்கு போவதற்கு யோனாக்கு விருப்பம் இல்லை. தேவ சித்தம் என்ன? யோனா நினிவேக்கு போகணும். ஆனா யோனாவுக்கு சித்தம் என்ன? நினிவேக்கு போகக்கூடாது, அதுக்கு மாறாக போக வேண்டும் என்பது யோனாவின் சித்தம். எனவே யோனா தேவ சித்தத்துக்கு மாறாய் ஓடுகிறான். தேவ சித்தமோ யோனா நினிவேக்கு போகணும். இந்த காலைப்பொழுது மற்றொன்று சொல்கிறது, பிள்ளைய வாழ்க்கையில தேவ சித்தம் என்று ஒன்று இருக்குமானால் நீ எங்க ஓடினாலும் நீ திரும்ப தேவ சித்தத்தில் வந்து நிற்கிற வரைக்கும் அவருடைய கை உன்னை துரத்தி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. எங்க ஓடினாலும் தேவ சித்தம் என்ற ஒன்று உன் வாழ்க்கையில காணப்படுமானால் அந்த சித்தத்துக்கு நீ ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் தேவ கரம் உன்னை துரத்தி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. என்றைக்கு நீ அடிபணிஞ்ச ஆண்டவரே என் சித்தத்துக்கு எல்லாம் ஓடி தளர்ந்துட்டேன், எல்லாம் தோல்வியா தான் முடிஞ்சு, வியாதியா தான் முடிஞ்சது, கஷ்டமா தான் முடிஞ்சது, கடன் பாரமா தான் முடிஞ்சது, ஆமா நினைச்ச போல காரியம் நடக்கல, எல்லாம் தோத்துட்டேன் ஆண்டவரே, இதோ உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன்னு சொல்லி தேவ கரத்தில் உங்களை அர்ப்பணித்து பாருங்க. இன்றைக்கு நீ அனுபவிக்கிற தோல்விகளை கர்த்தர் ஜெயமாய் மாற்றி தருவார். ஹல்லேலூயா. பல நேரங்களில் தோல்விக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவ சித்தத்துக்கு விலகி ஓடிக்கொண்டிருக்கிறோம், தேவ சித்தத்துக்கு விரோதமாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த காலைப்பொழுது தேவ சித்தம் செய்ய உன்னை அர்ப்பணித்து, ஆண்டவரே உங்க சித்தத்துக்கு என்ன அர்ப்பணிக்கின்ற பரிபூர்ணம் அர்ப்பணித்து தேவ சித்தம் செய்ய ஆரம்பித்து பாரு. உன் வாழ்க்கையின் தோல்விகள் எல்லாம் நிச்சயமாய் ஜெயமாய் மாற்றுவதே உன் வல்லவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. நம்ம சித்தம் ஒரு நாள் தேவ சித்தத்தை மாற்ற, தேவ சித்தத்தை நிறுத்தி வைக்க முடியாது. ஹல்லேலூயா. எனவே யோனாவை தேவ சமூகத்தை திரும்பி கொண்டு வருவதற்கு, யோனாவை தேவ சமூகத்தில் திருப்பி கொண்டு வந்து தேவ சித்தத்தை நிறைவேற்ற வைப்பதற்கு, ஹல்லேலூயா, ஆண்டவர் 5 காரியங்களை கட்டளையிடுகிறார். தேவ சித்தத்தை நிறைவேற்ற வைப்பதற்கு தேவன் 5 காரியங்களுக்கு தேவன் கட்டளை கொடுக்கிறார். 5 காரியத்தை தேவன் உண்டாக்குகிறார். ஹல்லேலூயா. நீங்க வசனத்தை வாசிக்கும் போது 1ஆம் அதிகாரத்துடைய 4ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரம்
4ஆம் வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே வாசிக்கிறோம், கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அல்லேலூயா. யோனாவை தேவ சமுத்திரம் திரும்ப கொண்டு வருவதற்கு தேவன் முதலாவது எது கட்டளை கொடுத்தாராம்? பெருங்காற்றை பார்த்து சொன்னார், பெருங்காற்றே, தர்ஷீசுக்கு போகிற கப்பல் போய் கொண்டிருக்கிறதே, அதுக்கு எதிராக நீ போ. பெருங்காற்றே, தர்ஷீசுக்கு போகிற திசையில போகிற அந்த ஓங்கிற கப்பல் இருக்குது, அந்த பலமுள்ள கப்பல் இருக்குது, அந்த கப்பலுக்கு எதிராக நீ வீச ஆரம்பி என்று சொல்லி ஆமீன் பெருங்காற்றுக்கு தேவன் கட்டளை கொடுத்தார். பெருங்காற்று பயங்கரமாய் வீச ஆரம்பித்தது. அல்லேலூயா. வேதவாசி அப்போது கப்பல்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படிக்கு கப்பலில் இருந்து சரக்குகளை சமுத்திரத்தை எறிந்து விட்டார்கள். யோனாவோ என்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக் கொண்டு அயர்ந்து நித்திரை பண்ணினான். Praise the Lord. Hallelujah. பாருங்கள், ஒரு பெரிய காற்று, ஒரு பெருங்காற்றுக்கு தேவன் உருவாக்குற யாருக்கு? நம்ம திசை மாறி போகிற தம்முடைய தாசனை திரும்ப கொண்டு வருவதற்கு, திசை மாறி போகிற தன் தாசனை திரும்ப கொண்டு வருவதற்கு ஒரு பெரும் காற்றுக்கு தேவன் கட்டளை கொடுத்தார். இந்த கால் இப்பொழுது எப்படி வாழ்க்கைக்கு எதிராக கொடுங்காற்று வீசி கொண்டிருக்கிறதோ, பெருங்காற்று அடித்துக் கொண்டிருக்கிறதோ, நினைக்காத காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. போகிற போக்கு முன்ன போக முடியல. ஒரு அடி தொலைஞ்ச முன்ன போன 2 அடி பின்னாடி போய் கொண்டிருக்கிறது. ஒரு ஸ்டெப் முன்னே போக நினைச்சு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா 2 ஸ்டெப் பின்னாடி போய் கொண்டிருக்கிறது. ஒரு ஸ்டெப் முன்னே போக பிரயாசப்பட்டு அதுக்குள்ள திட்டங்களை போடும் போது 2 ஸ்டெப் கீழே போய் கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி வாழ்க்கையில சந்தேகத்தோடு ஏன் என்ற கேள்வி காணப்படுகிறதோ, இந்த காலகட்டத்தில் நீ தேவ சித்தம் செய்வதை திரும்ப கொண்டு இருக்கு தேவன் அனுப்பின பெருங்காற்று அந்த பிரச்சனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சித்தம் செய்ய திரும்பி வந்து பாரு, மிகுந்த அமைதியை ஆண்டவர் பிரயாணத்தில் கொடுக்கிற கர்த்தர் வல்லவராய் காணப்படுகிறார். அந்த கொடுங்காற்று காரணம் என்ன தெரியுமா? தேவ சித்தத்துக்கு எதிராய் ஓடுகிற ஓட்டமே. யோனாவை திரும்ப கொண்டு வர தேவன் முதலாவதாக ஒரு பெரும் காற்றுக்கு கட்டளை கொடுத்தார். அந்த பெருங்காற்று என்ன செய்தது தெரியுமா? யோனாவை மனுஷனை விட்டு பிரித்தது. பெருங்காற்று அடிக்குது, ஸ்தோத்திரம், ஆமென். எல்லாரும் அவங்கவுங்க தெய்வத்தை கூப்பிடுறாங்க, ஒரு மாற்றம் இல்லை. சரக்குகள் எடுத்து கடல்ல போடுறாங்க, ஒரு மாற்றம் இல்லை, ஸ்தோத்திரம், ஆமா. என்ன செய்வதுன்னு யோசிக்கிறாங்க, ஒரு மாற்றம் இல்லை. என்னெல்லாமோ செய்து பார்த்தாங்க, கப்பலை வளைச்சு பார்த்தாங்க, திருப்பி பார்த்தாங்க, சரக்கரைக்கு பார்த்தாங்க, எதேதோ செய்து பார்த்தாங்க, ஆனா ஒரு மாற்றமும் இல்லை. அப்பதான் ஒருவனுக்கு யோசனை, இது ஏன் இப்படி வந்தது? எத்தனை முறை தரிசிச்சு இந்த கப்பல் போயிருக்கு, எத்தனை முறை டு அண்ட் ஃப்ரோ, இது டெய்லி ட்ரிப் ஆக்கும். தரிசீஷங்களுக்கு புதுசு அல்ல, இந்த ரூட் எங்களுக்கு புதுசு அல்ல, ஸ்தோத்திரம். அதுல போகிற வியாபாரம் யோசிச்சிருப்பாங்க, அனுதினமும் வியாபாரத்துக்காக தரிசீஷுக்கு நான் போய் வந்து கொண்டிருக்கிறேன், இதுவரைக்கும் இப்படி ஒரு அலை பார்த்ததில்லை, இதுவரைக்கும் இப்படி ஒரு பெருங்காற்று கண்டதில்லை, ஏன் இப்படி ஒரு பெருங்காற்று அடைத்தது? எனவே கேட்கிறாங்க, இது யார் நிமித்தம் வந்தது என்று கண்டுபிடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. காரணம் இது அசாதாரணமான காற்று. சாதாரணமாய் காற்று காட்டுனா அதுக்கு தகுதியா ஆயத்தம். இது அசாதாரணமான காற்று, அசாதாரணமான சீசன்ல தேவையில்லாத நேரத்தில் காற்று அடிக்குதுன்னா இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது. யார் காரணம்? பிரைஸ் தி லார்ட். எனவே என்ன செய்யணும்? சீட்டு போட்டாங்க. சீட்டு போட்ட போது சீட்டு யோனாவின் பேர்ல விழுந்தது. யோனாவை கூப்பிட்டு கேட்கிறேன், என்னாச்சு யோனா? ஸ்தோத்திரம், என் சீட்டு உங்க பேர்ல விழுது, என்னாச்சு? நீங்க தான் தப்பு பண்ணீங்களா? ஏன்? ஸ்தோத்திரம், என்ன காரணம் சொல்லுங்க. நீங்க எப்படி இந்த கப்பல்ல வந்தீங்க? நீங்க சாதாரணமா இந்த பிரயாணம் செய்யற ஆள் இல்லையே, நாங்க அடிக்கடி பிரயாணம் பண்றவங்க, நீங்களும் இதுவரைக்கும் இந்த கப்பல்ல பார்த்ததில்லை, ஏன் வர்றீங்க? எங்க போறீங்க? எதுக்கு போறீங்க? யோனா சொல்றாங்க, கர்த்தருடைய சமுத்திரம் விலகி ஓடுகிற தேவனுடைய மனுஷன் நான். ஹல்லேலூயா. வேத வாசி அத்தனை பேருக்கு பயம் கொடுத்தது. தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிற அந்த வசனத்தை நீங்க நல்லா கவனித்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஆமென். ஆமா, 8ஆம் வசனம். அப்பொழுது யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? நீ எங்கிருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான் என்று கேட்டான். அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால்.
தேவனுக்கு பயப்படுகிறவன் தான். ஆனா இப்போ வேதம் சொல்கிறது அவன் கர்த்தருக்கு சமூகத்திட்டு விலகி ஓடுகிறவன் என்று அவன் அறிவித்தான். ஹல்லேலூயா. அவன் சொன்னான், ஸ்தோத்திரம், ஆமென், நான் என் ஆண்டவர் அங்க நீவேக்க போக சொன்னாரு, இப்ப தோணுச்சு அங்க போகண்டா, எனக்கு இங்க போன தோணுச்சு, நான் இப்படி ஏறி வந்தேன். ஹல்லேலூயா. அங்க போகாண்டு சொன்னா நான் இப்படி ஏறி வந்தேன். வேதத்தை வாசிக்கிறோம், எல்லாரும் பயந்தார்கள். ஒன்று, இவன் தேவ மனுஷன், இவன் தேவ மனுஷன். இரண்டாவது, தேவ மனுஷன் தேவனுக்கு விரோதமாய் போகிறான். தேவ மனுஷன் தேவனுக்கு விரோதமாய் போகிறதை ஜனங்கள், அந்த கப்பலில் இருந்த மக்கள் கண்டபோது, அவங்க யூதர்கள் அல்ல, யெகோவாவை சேவிக்கிறவர்கள் அல்ல, எல்லாரும் ஒவ்வொரு தெய்வத்தை சேவித்தவர்கள். ஆனால் அவங்க அத்தனை பேருக்கு ஒன்று தெரியும், இவன் தேவனை சேவிக்கிறவன், தேவனுக்கு எதிராய் ஓடுகிறான்னு சொன்னால் இவனை ஆண்டவர் சும்மா விட மாட்டார். ஹல்லேலூயா. இந்த காலைவெளியில் உங்க வாழ்க்கை கொஞ்சம் திரும்பிப்பார். ஏன் இந்த கொந்தளிப்பு, ஏன் இந்த பிரச்சனை? நமக்கு தெரியும், கடைசியில் யோனாவை சொல்ற, என்ன கடலில் தூக்கி போடுங்க, எல்லாம் சரியாயிரும். அப்படியே வேற வழி இல்லாம எல்லாரும் சேர்ந்து யோனா என்ன செய்தான், தூக்கி கடல்ல போட்டாங்க. சொல்லி வந்தது, கொந்தளிப்பு யோனாவை ஜனத்திலிருந்து பிரித்து போட்டது. ஹல்லேலூயா. யோனா தனிமைப்படுத்தப்பட்டான். என்னை கேட்கிறதே பிள்ளையே, தேவ சமூகத்திட்டு விலகி ஓடும் போது நீ புரிந்து கொள்ள வேண்டும், உன்னை தனிமைப்படுத்துகிற சூழ்நிலைகளுக்குள்ளாக கர்த்தர் கொண்டு போகிறார். காரணம் நீ யோசிக்கணுமே, எனக்கு ஆளு பலம் இருக்கு, எனக்கு அவன் இருக்கான், இவங்க இருக்காங்க, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பெருமை பாராட்டும் போது யாரும் உதவி வரமாட்டாங்க. நீ உணர்ந்து கொள்வதற்கு எதுவாக அந்த தனிமையில கொண்டு வைத்து கர்த்தர் சொல்லி தருகிறார், நீ திரும்ப வா. இந்த காலையில் கேட்கிறதே பிள்ளை, உன் வாழ்க்கை யார் வாழ்க்கையில நான் தூரமாய் போய் கொண்டிருக்கிறேன், அதனால என் வாழ்க்கையில கொந்தளிப்பு, என் வாழ்க்கையில கலக்கம், என் வாழ்க்கையில பிரச்சனை சொல்லி தோன்றும் சொன்னால், இந்த பகரத்தில் ஆகியோர் சொல்லுகிறான், திரும்ப வருமானால் உன் கொந்தளிப்புகளை மாற்றி மிகுந்த அமைதியும் மிகுந்த சமாதானத்தையும் வாழ்க்கையின் ஜெயத்தையும் கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இரண்டாவதாக யோனாவை திரும்ப கொண்டு வருவதற்கு ஆமென் தேவன் பயன்படுத்தின இரண்டாவது கட்டளை வாசிக்கிறோம். அதே 1ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம், யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். இரண்டாவது தேவன் கட்டளையிட்ட ஒரு ஆயத்தப்படுத்த பாருங்க, ஒரு பெரிய மீன். யோனாவை தனிமைப்படுத்தினார், இரண்டாவது யோனாவை பயப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த மீனுக்கு வயிற்றில் போன போதுதான் யோனாவுக்கு உண்மையிலே ஜெப ஆவி வந்தது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுவரைக்கும் இல்லாத ஜெப ஆவி எங்க வந்து தெரியுமா? மீனுக்கு வயிற்றுல வந்த போது நல்ல ஜெப ஆவி. ஆண்டவரே கேளுமப்பா, ஆண்டவரே ஜெபம் கேளும் ஆண்டவரே, இது அப்பவே சொல்லியிருக்கலாமே. ஹல்லேலூயா. மீனுக்கு வயிற்றுல போன பாடுதான் யோனாவுக்கு என்ன வந்தது? நல்ல ஜெப ஆவி. காரணம் பயந்தாச்சு, ஆட்களை விட்டு பிரிச்சார், பயம் உண்டாயிற்று. நேரம் இல்லை, விளக்கு நேரம் வார்த்தையை முடித்து. 3வது 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வரும்போது அங்கே வாசிக்கிறோம். ஆமே, 4ஆம் அதிகாரத்துடைய 6ஆம் வசனம், யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணுக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். ஹல்லேலூயா. 3வது, அந்த பிரச்சனைக்கு நடுவில், அந்த குழப்பத்துக்கு நடுவில், ஸ்தோத்திரம், யோனா போய் பிரசங்கம் பண்ணியாச்சு, மனசில்லா மனசோட பிரசங்கம் பண்ணியாச்சு. பிரசங்கத்தை கேட்டு யோனா நினைச்ச போல நினிவேல மாற்றம் உண்டாயிட்டு எல்லாம் ரெட்டு உடுத்து சாம்பல் உட்கார்ந்து மனசாப்பட்டு கர்த்தரும் செய்ய தீங்கு குறித்து மனசாப்பட்டார். யோனாவுக்கு மிகுந்த துக்கத்தை கொண்டு வந்தது. யோனாவுக்கு ரொம்ப வருத்தம். ஹல்லேலூயா. யோனாவுக்கு ரொம்ப வேதனை. என் தேவன் என்னை ஏமாற்றி போட்டார், என் தேவன் என்னை இப்படி வஞ்சித்து போட்டாரு, நாங்க போய் அழியணும்னு சொல்லி பிரசங்கம் பண்ணேன், இப்ப அழியவும் இல்லை. ஸ்தோத்திரம், தேவனுடைய இரக்கம் வெளிப்பட்டு கொண்டிருக்குன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப மனவேதனை அடைந்து அங்க போய் ஸ்தோத்திரம் குருசியை உண்டு பண்ணிட்டு அதுல போய் படுத்து கொண்டானா. அந்த ராத்திரியோடு ராத்திரி, ஆமீன், ஒரே நாள்ல
ஒரு ஆமணுக்கு செடியை தேவன் ஏற்படுத்தினார். அந்த குடிசையை முழுசும் அவன் நிழல் போடக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஆமணுக்கு செடி ஒரே நாள்ல வளர்ந்துதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதவாசி ஒரு நாள்ல ஒரு ஆமணுக்கு செடி வளர்ந்து அந்த குடிசை அப்படியே நல்ல நிழலாக மூடுச்சு. வேதம் சொல்வது சுதம். ஆமே, யோனாவுக்கு என்ன வந்துதான்? எரிச்சலுக்கு மத்தியில ஒரு சந்தோஷம். ஆண்டவரோடு செய்து போட்டார் என்று எரிச்சல் பார்க்கானால் இந்த ஆமணக்கு செடியை கண்ட போது ஆமே யோனாவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்தது. ஹல்லேலூயா, கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மாயான இன்பம். பிரைஸ் தி லார்ட். எதிர்பார்க்காத ஆமே ஸ்தோத்திரம். ஒன்றும் உழைக்காம, ஒன்றும் கஷ்டப்படாம, ஒரு பாடும் படாம ஒரு ஆசீர்வாதம் வந்தா உண்டாகிற சந்தோஷம் போல ஆமே யோனாவுக்கு பெரிய சந்தோஷம். ஆனா கர்த்தருடைய சித்தத்தை அறிய பண்ணுவதற்காகத்தான் தேவனை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. நன்மைகளை காட்டி வேத வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். அன்பின் கயிற்றினால் இழுக்கிறார் என்று வாசிக்கிறோம். நயம் காட்டி அழைக்கிறார் என்று வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நயங்காட்டி அழைக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் நயங்காட்டும் போது ஸ்தோத்திரம் மயங்கிற வேண்டாம், நீ அவருடைய பாதையில வருவதற்காகத்தான் நயங்காட்டுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க இந்த நாமனுக்கு கண்டபோது யோனாவுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்ததனால் மறுநாள் என்ன செய்தார்? அங்க வாசிக்கிறோம், ஒரு பூச்சிக்கு கட்டளை கொடுத்தார். பெருங்காற்று கட்டளையிட்டார். ரெண்டாவது மீனு கட்டளை கொடுத்தார். மூன்றாவது ஆமனுக்கு செடி கட்டளை கொடுத்தார். இப்போ ஒரு பூச்சி கட்டளை கொடுத்தார். பூச்சி ஒரே நாள்ல அந்த ஆமனுக்கு செடிக்கு முழுசா தின்னு போட்டது. ஹல்லேலூயா. வேதத்தை வாசிக்கிறோம், யோனாவுக்கு மிகுந்த எரிச்சல் உண்டாயிட்டான். யோனா உணர்வுகளை பாருங்க. மனுஷன் பிரிக்கப்பட்ட போது தனிமை, ரெண்டாவது மீனுக்கு வயிற்றுல போனது பயம், மூன்றாவது மாயான சந்தோஷம், இங்க நான்காவது பார்க்கிறோம் எரிச்சல். பிரைஸ் காட். ஐந்தாவது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்க வாசிக்கிற ஒரு உஷ்ணமான காற்று வீசிட்டு அப்போது அவன் சோர்வும் அவன் சாவை விரும்பினான். இத்தனை காரியங்கள் நடந்த பிற்பாடு கர்த்தர் யோனாவோடு பேசினார். ஒரு ஆமணுக்கு செடிக்காக நீ இவ்வளவு கவலைப்படுகிறியே, அவன் உனக்கு நேராக நீ நடல்ல, நீ வளர்த்தல்ல, ஒரு நாள்ல வந்த ஒரு ஆமணுக்கு செடிக்காக இவ்வளவு நீ வேதனைப்படுகிறையே, ஆண்டவர் அறியாத 120,000 பேருக்கு குறித்து நான் எப்படி கவலைப்படாமல் இருப்பேன்? தேவனுடைய இருதயத்தை கர்த்தர் யோனாவுக்குள்ளே கொடுக்கிறார். அவன் யோனாவுக்கு அன்னைக்கு நினிவேக்கு போக சொன்ன போது தேவனுடைய இருதயத்தை ஆண்டவர் யோனாவுக்கு காண்பித்து கொடுத்தார். ஆனா யோனாவோ தேவனுடைய இருதயத்தை பார்க்க மனமில்லாதவனாக தேவ சமுத்திர விலகி ஓடினான். இப்ப இரண்டாவது இத்தனை பிரச்சனை உட்பாடு தேவனுடைய இருதயத்தை காண்பிக்கிறார். ஏன் நினிவே நேசித்தம் தெரியுமா? 120,000 பேர் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. என்னை கேட்க அன்பு தேவப்பிள்ளையின் தர்மையான காலை பொழுத தேவ சித்தத்தை நீ அறிந்து கொண்டு அதை செய்வதற்கு ஒப்பு கொடுக்கும் போது தேவன் வாழ்க்கையில வைத்திருக்கிற அந்த உன்னதமான நோக்கத்தை, உன்னதமான திட்டத்தை என் தேவன் இன்றைக்கு நிறைவேற்ற வல்லவராய் காணப்படுகிறார். நேரமில்லை, நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? இந்த அருமையான பகற்கால தேவப்பிள்ளையே, யோனாவின் வாழ்க்கையிலிருந்து நீ பிரிந்து கொண்ட 2-3 சத்தியங்களும் சொன்னேன். ஒன்று, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், தேவ அழைப்பு பெற்றவன் எல்லாரும் வெற்றி பெற்றவர்கள் அல்ல. தேவ அழைப்பின்படி ஸ்தோத்திரம் வாழுகிறவனே, அழைப்புக்கு சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவனே வெற்றி பெற்றவன். ஹல்லேலூயா. இரண்டாவது சொன்ன ஸ்தோத்திரம், சத்தியத்தை அறிந்த எல்லாரும் சத்தியத்தை நிறைவேற்றவர்கள் அல்ல, சத்தியத்தை நிறைவேற்றவனே வெற்றி பெற்றவன். ஹல்லேலூயா. மூன்றாவது சொன்ன ஸ்தோத்திரம், ஆமை உங்க சித்தம், ஆமை தேவ சித்தத்தை ஒரு நாள் உங்க வாழ்க்கையில தடுக்க முடியாது. தேவன் உங்கள் வாழ்க்கையில் சித்தம் வைத்திருந்தால் அந்த சித்தத்துக்கு நேர கொண்டு சேர்ப்பதற்கு அவர் எந்த வழியை கொண்டு போவார், யாருக்கு வேண்டுமான கட்டளை கொடுப்பார், எந்த கடினமான பாதை வழியை கொண்டு போய் ஆகிலும் உன்னை மறுபடியும் தேவ சித்தத்தில் கொண்டு வருவதற்கு என் தேவன் வல்லவராய் காணப்படுகிறார். இந்த காலைப்புடன் வாழ்க்கையில் ஏதாவது பகுதிகளில் நான் தேவ சித்தத்துக்கு மாறாய் ஓடிக்கொண்டிருக்கிறேன். என் ஜெப வாழ்க்கையில, என் தேவனோட ஐக்கியத்துல, என் தேவனுடைய உறவுல, என் தேவ சபையோட ஐக்கியத்துல, என் தேவ பிள்ளைகளோட உறவுல நான் விழுந்து போயிருக்கிறேன். தேவ சித்தத்துக்கு மாறாய் நடந்து கொண்டிருக்கின்ற உணர்வு உங்களுக்கு வந்திருக்குமே ஆகில் இந்த கால பிள்ளையே அந்த தேவ சித்தம் செய்ய இந்த காலம் அர்ப்பணிப்பாயானால் உன்னை மேன்மைப்படுத்த, உன்னை கனப்படுத்த, உன்னை ஆசீர்வதிக்க என் தேவன் ஒருவர் வல்லவராய் காணப்படுகிறார்.
ஒரு யோனாவை திசை திரும்பி போன யோனாவை, வழி தவறி போன யோனாவை, எதிர் திசைக்கு புறப்பட்டு போன யோனாவை திரும்ப கொண்டு வந்து தேவ சித்தம் செய்ய நிறைவேற்ற முடியுமானால் உன்னை அவர் கொண்டு வருவார். நீ விலகி போக போக தேவ சித்தத்துக்கு